ஹலோ ஸ்வீட் ஆர்ட். ஸோ நான் இனிமேல் வந்து அலைட் மோஷனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி எஃபெக்டோட எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ரேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லென்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஸோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரேஸோட பொசிஷன் வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பொசிஷன் மூவ் ஆகும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு சென்டர், லென்த், இன்டென்சிட்டி எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளிப் லேயர் போயிட்டு ஆங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 3 கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ, லாஸ்ட்டில் ஒரு கீ, அதே மாதிரி சென்டரில் ஒரு கீ. இந்த மாதிரி 3 கீ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 கீ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் கீயை விட்டுட்டு ஃபஸ்ட்டு கீ அண்ட் லாஸ்ட்டு கீக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். லாஸ்ட்டு கீக்கு வந்து பார்த்திங்கன்னா +90ங்கிற ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதே ரேஞ்சில் மைனஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த 90 ரேஞ்சில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு மைனஸில் வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து சென்டர் கீ அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அது 0லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து -90 ரேஞ்சுக்கு நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி அவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் ஆக்சிஸ். உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். என்னால் கமெண்ட்லையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு புரியலைன்னா மறுபடியும் கமெண்ட்டுக்கு வந்து கேட்குறீங்க. இப்போ வந்துட்டு ஆக்சிஸ்க்கு வந்துடலாம். ஆக்சிஸ்லேயும் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சென்டரில் ஒரு கீ இருக்குல்ல, அதே இடத்துல ஒரு கீயும் லாஸ்ட்டில் ஒரு கீயும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கீ மட்டும்தான். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற கீயை விட்டுட்டு சென்டர் கீக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 45 ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. 45 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் ப்ரிவியூவில் காமிச்ச மாதிரி தான் வரும். நான் இதில் கடைசியில் எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டல, பிகாஸ் நான் வந்துட்டு ஒட்டுக்கா நான் ப்ரிவியூலேயே காட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி இனி அடுத்தடுத்து அலைட் மோஷனில் வந்து சின்ன சின்ன வீடியோஸ், டியூட்டோரியல்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய்.